ஊட்டி ட்ரிப்போட கண்டினியூஷன் விலாக் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு எங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் ஒன் டே தான் இந்த ரிசார்ட் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலுமே மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கிளாஸ் வியூ மூலியமா அந்த ஒரு பெரிய கிராமத்தை ஒரு அவுட்டர்லேருந்து பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து டீ மியூசியமுக்கும் சாக்லேட் மியூசியம் சேர்ந்து இருக்கிற மாதிரி பெஞ்ச் மார்க் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. ஸோ அது சிட்டியில் தான் இருந்தது. ஸோ அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ குழந்தைங்க அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க விவரம் தெரிஞ்சு. ஸோ டீ எல்லாம் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, கீழே வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி இருந்தது. ஸோ மேனுஃபேக்சரும் பண்ணுறாங்க, சேல்ஸும் பண்ணுறாங்க. அந்த வீடியோஸ்லாம் எப்படி அவங்க கொள்முதல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. கூடவே இந்த பட்டை டீ வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக அவங்க கொடுக்குறாங்க. அங்கேயே சேல்ஸ் இருக்கனால நாங்கள் சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் வேறு இடத்துல ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஆன்லைன்லேயே. டியூலிப்ஸ் எல்கில் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். இது சிட்டியிலேருந்து ஒரு 7 மினிட்ஸ்க்குள்ளேயே நல்ல மலை உச்சிக்கு நாங்கள் போயிட்டோம். ரொம்ப ஈஸியாக போனோம். பட் அந்த வியூ வந்து பெரிய அந்த ஃபுல் ஊட்டி சிட்டியே எங்களுக்கு தெரிஞ்சது. கூட சைடில் ஒரு பெரிய கிராமம் தெரிஞ்சது. நாங்கள் உச்சியில் இருந்தனால காற்று அவ்வளோ நல்லா இருந்தது. நைட் டைம்லலாம் குளிரவே ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு. ஊட்டியில் வந்து சம்மர் டயத்தில் அவ்வளோ குளிர் இருந்துச்சுன்னா நீங்களே பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருந்ததுன்னு. இந்த டயத்துலையுமே எங்களுக்கு பயங்கரமாக அந்த குளிர் இருந்தது. அந்த 12-1க்கு அப்புறமே அந்த குளிரெலாம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுலேயே நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். குழந்தைங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த டியூலிப்ஸ் ஹோம் ஸ்டே, அதாவது இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பெரிய லான் ப்ளஸ் வந்து இன்டோர் கேம்ஸ்லாம் நிறைய இருந்தது. நெக்ஸ்ட் டே வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் வந்து டாய் ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு அதை பற்றி விசாரிக்காமலே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். பட் வந்து அங்கே 2 டேஸ்க்கு வந்து புக்கிங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வெக்கேஷன் டைம்லையா. இதே நீங்கள் அன்சீசனில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக டிக்கெட் வந்து அவைலபிளாக இருக்கும். இது ஆக்சுவலாக முன்னாடியே நாங்கள் ரிசர்வ் பண்ணிட்டு போனோம். பட் இருந்தாலும் டாய் ட்ரெயினை பார்க்குறதுக்காகவே நாங்கள் போயிருந்தோம். ஆனால் ரொம்ப செக்யூர்டாக பார்த்துக்குறாங்க. அந்த டிக்கெட்லாம் பார்த்து செக் பண்ணி ஏற வைக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து வேறு எங்கே போகிறது அப்படின்னு நினச்சி எப்பயுமே ஆஸ் யூஸ்வல் இந்த பைன் ஃபாரஸ்ட்டுக்கு தான் நாங்கள் போனோம். அங்கேயுமே கூட்டங்க. சம்மர் வெக்கேஷனில் நம்ம எங்கே போனாலுமே கூட்டம் தான். வெயில் இருந்தது, அவ்வளோ சீனெல்லாம் இல்லை. அந்த சீனரி கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் அந்த வெயிலில் அவ்வளோ கூட்டம், அவ்வளோ பேர் எல்லாம் ரீல்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் நல்ல டைம் போச்சு. ஒரு மணி நேரம் வந்து எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஸ்டிக்கெல்லாம் தூக்கி தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருந்தோம். பட் இதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கும் நாங்கள் போனோம். இது நெக்ஸ்ட் விலாகில் நீங்கள் பார்க்கலாம்.